ॐ कृष्णाय परमात्मने नमः. ஸ்ரீமத் பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகம். கிருஷ்ணர் இப்போ அர்ஜுனனுடைய ஒரு பெசிமிஸ்டிக் திங்கிங்னால ஒரு நெகட்டிவ் தாட் அவனுக்கு ஏற்படுறது. ஒருவேளை இந்த அபியாசங்களை பண்ணிக்கொண்டிருக்கிற சமயத்துல ஒரு ஜீவனுக்கு மரணம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த அபியாசங்கள் பண்ணிக்கொண்டிருந்தது என்ன ஆகும் அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய ஒரு முக்கியமான கேள்வி. டுவர்ட்ஸ் த ஃபேக் எண்ட் ஆஃப் த சாப்டர் இந்த கேள்வியை அர்ஜுனன் கேட்கிறான். நல்ல ஸ்ரத்த இருக்கு, ஆனா முயற்சி பத்தல. இந்த முயற்சி போறல அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள். தன்னுடைய சொந்த சோம்பேறித்தனமா இருக்கலாம், இல்ல வெளியில அவனுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம். ஆனா எதா இருந்தாலுமே முயற்சி பண்ணல அப்படின்னு சொன்னா இந்த காரணத்தினால முயற்சி பண்ணல அப்படிங்கிறதுக்கு ஏதாவது கன்செஷன் உண்டான கிடையாது. முயற்சி எவ்வளவோ அதுக்கு தகுந்த பலன். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அப்படின்னுதான் இருக்கு. அதனால அவனுக்கு முயற்சி போறல அப்படிங்கிற சமயத்துல அல்லது அந்த முயற்சியை அவன் முடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு ஆயுஸ் போயிடுத்துன்னா என்ன பண்றது? கர்ம காண்டத்தை வேற விட்டுட்டு வந்துட்டான், எனக்கு பலனே வாண்டான்ட்டான் அவன் பாட்டுக்கு. ஞான காண்டத்திலையும் அவனால முழுமை அடைய முடியல. அப்ப இந்த உபய விப்ரஷ்டனாக இருக்கிறான். அப்ப என்ன ஆகும் அவனுக்கு? அவன் சிதறுண்ட மேகம் போல அவனுடைய முயற்சிகள் அனைத்தும் ஒரு ஒரு இடத்துக்கு பலன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருமா? மேகத்துக்கு எப்ப மதிப்பு? மழை பொழிஞ்சாதான். இல்லைன்னா சும்மா அலங்காரத்துக்கு மேகத்துக்கு மதிப்பு கிடையாது இல்லையா? காத்து மேகத்தை கலைச்சாச்சு அப்படின்னு சொன்னா திருப்பி எப்ப வருதோ அப்ப பாத்துக்கலாம். மேகத்தை யாராவது உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்களா அழகா இருக்கு? அப்படி ஒண்ணும் அழகா இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. மழை வரும் பொழுதுதான் அந்த மேகத்தின் முழுமையான பலனாக இருக்கிறது. அதனாலதான் சின்னாபிரமிவ அப்படிங்கிறத அந்த உதாரணத்தை போட்ட. சிதறி போயிடுத்துன்னா அதனோட பர்பஸ் போயிடுறது. அதனால இவனுக்கு அந்த பர்பஸ் போனா என்ன, அவனுக்கு கதி என்ன? தூய உணர்வை அறிந்து கொள்ளும் பாதையில் அவன் எந்த வழியில் செல்கிறான் அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்கிறார். அப்போ கிருஷ்ணர் சொல்றார், ஒன்னும் கவலைப்படாத. இந்த ஸ்பிரிச்சுவல் சாதனைகள் இருக்கே, அது ஒரு நாடும் வீண் போகாது. நீ இந்த ஜென்மத்துல இந்த உடல்ல இருக்கும் பொழுதும் சரி, இல்ல வேறு ஒரு உலகத்திற்கு சென்று வேறு ஒரு உடலை எடுத்துக்கொண்டாலும் சரி, என்னவா இருந்தாலும் நீ செய்த ஆன்மீக சாதனைகளுக்கான பலன் என்பது நிச்சயமாக உனக்கு இருக்கும். அது எங்கேயுமே போகாது. துர்கதிங்கிறது கிடையாதுப்பா. நல்ல காரியம் பண்ணவனுக்கு நலிவு என்பது கிடையவே கிடையாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாச்சு. அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு அப்படின்னா, புண்ணிய ரோகங்கள் எல்லாம் உனக்கு ஏற்கனவே புண்ணியம் சேர்ந்து இருக்கிறதுனால நீ வேண்டான்னு சொன்னாலும் அது இருக்கத்தான் இருக்கு. பேங்க்ல டெபாசிட் போட்டுட்டு எனக்கு வட்டி எல்லாம் கொடுத்துறாதீங்கன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? அந்த வட்டி வச்சுட்டு அது பாட்டுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகத்தான் ஆகும். இந்த மாதிரிதான் பகவானும் எனக்கு வேணும்னு சொல்றோமோ வேணான்னு சொல்றோமோ புண்ணியம் என்பது தானா கிரெடிட் ஆகிட்டே தான் இருக்கு. அந்த கிரெடிட் அந்த புண்ணியத்தின் மீது நான் போக்கஸ் பண்ணும்போது நான் என்னோட வேலையை விட்டுறேன். அதான் இங்க கர்மண்யேவாதிகாரஸ்தே சொன்னதோட பர்பஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும். நான் புண்ணியத்தோட அது இதுதான் எனக்கு கிடைக்கணும், இந்த பலன் தான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் போக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நான் போக்கஸ் எனக்கு பலன்ல போயிடுறது, செயல்ல விட்டுடுறது. அதனால பகவான் சொல்றாரு, அங்க பாக்காது நீ, அதெல்லாம் என் வேலை, நான் பாத்துக்குவேன். நான் அவர் வேலையை அவர் கரெக்டா பண்ணிருப்பார். கரெக்டா வட்டி போட்டுடுற மாதிரி கரெக்டா புண்ணியத்தை எடுத்து டெபாசிட்ல போட்டு வச்சுடுறாரு. அந்த புண்ணியத்துல என்ன பண்றது? எதையும் கணக்கு மிச்சம் வைக்காம தான் இங்க இருந்து போயாகும். அப்ப அந்த புண்ணியத்தை எல்லாம் நான் செலவு பண்றதுக்காக நான் எனக்கு நல்ல நல்ல லோகங்கள் எல்லாம் கிடைக்கிறது. அந்த லோகங்கள் எல்லாம் கிடைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் இங்கு மறுபடியும் ஒரு இடத்தில் பிறக்க வேண்டும். ஒன்று நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். 14 லோகங்கள் இருக்கு அப்படின்னு புராணங்கள் எல்லாம் நமக்கு சொல்றது. ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? இந்த 14 லோகங்கள்ல 2 லோகத்துலதான் முக்தி அடைய முடியும். மீதி 12 லோகமும் போய் பார்த்துட்டு வேணா வரலாம். வி கேன் பி எ விசிட்டர். அங்க முக்திக்கு வழியே கிடையாது. அந்த 2 லோகம் எது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு பிரம்மலோகம், இன்னொன்னு மத்திய லோகம், இங்க இருக்கிற மனுஷலோகம். பிரம்மலோகத்துக்கு போறதுக்கு ஆதிசங்கரர் சொல்றார், விசா ரொம்ப டஃப்ப்பா, கிடைக்கவே கிடைக்காது. இங்கே இந்த அமெரிக்கா போறதுக்கே இப்ப பிரச்சனையா இருக்குது இல்லையா? எந்த ஊர் போறதா இருந்தாலும் எனி பிளேஸ் ஒரு விசா கிடைக்கிறதுன்னா, அப்பா எனக்கு விசா கிடைச்சிருது, எனக்கு என்னமோ பெரிய பிரம்ம லோகமே கிடைச்ச மாதிரிதான் நமக்கு தோன்றது. ஏன்னா போக வேண்டிய பர்பஸ் நமக்கு முக்கியமா இருக்கிறதுனால விசா கிடைக்கணுமேன்ற ஒரு
ஏக்கம் நமக்கு அந்த அப்ளை பண்ணதுல இருந்து இருக்கு. பிரம்மலோகத்துக்கு அப்படி இல்ல. அது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா பிரம்மலோகத்தை ஒரு ஜீவன் ரீச் பண்ணணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். ஏகப்பட்ட உபாசனைகள் பண்ணணும். வேதம் வந்து அதை ரொம்ப விஸ்தாரமாக அதை டீல் பண்றது. மீமாம்சை அப்படிங்கிற அந்த போர்ஷன்ல இந்த கர்மத்தை எப்படி பண்ணா, அதுல கர்மம் பண்ணும்போது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா அந்த கர்மத்துல ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பாபம் தான் வரும், புண்ணியம் வராது. ஒரு மிஸ்டேக் கூட இல்லாம ஒரு கர்மத்தை கரெக்டா பண்ணி நம்ம வாழ்க்கை பூரா அதை ஒழுங்கா பண்ணி அந்த உபாசனைகள்ல எந்த தப்பும் வராம நம்ம பண்ணினா நமக்கு பிரம்மலோகத்துக்கு போறதுக்கு ஏதாவது கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கலாம். ரொம்ப கஷ்டம். சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவார், அவன் பிரம்மலோகத்துல போய் அதுக்கப்புறம் நினைச்சுப்பான், பேசாம இங்க கீழே சுவாமிஜி நடத்தின கிளாஸையே படிச்சிருக்கலாம் அதுக்கு. ஏன்னா இதுதான் ஈஸி. இங்கேயே இப்பவே இந்த உண்மையை உணர்ந்து முக்தி அடைவதுதான் நமக்கு நல்லது அப்படிங்கிற ஆதிசங்கரர். அதனால நீ பிரம்மலோகத்துக்கு ட்ரை பண்றதை விட நீ ஒழுங்கா உட்காந்து படிச்சுடலாம் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அப்ப அந்த மேல லோகங்களுக்கெல்லாம் போயாச்சு. அதுக்கப்புறம் கீழே நம்ம வந்ததுக்கு அப்புறம் எங்க வரோம் நம்ம அப்படின்னா, சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே அப்படின்னு சொல்லியிருக்கு. சுச்சீனாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நல்ல சம்ஸ்காரம் இருக்கக்கூடிய, பண்பாடு இருக்கக்கூடிய, கல்ச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. சுச்சினாலே சுத்தம்னு அர்த்தம். சுத்தம் என்பது வீடு நல்லா நீட்டா வச்சிருக்கிறவங்க வீட்டுல பிறப்பாங்கன்னு அர்த்தம் இல்ல. அந்த சுத்தம் உள்ளுக்குள்ள நிறைய சுத்தம் இருக்கு. உள்ள சுத்தம் எப்படி வரும்? தர்மானுஷ்டானங்கள் கரெக்டா இருந்தா தான் வரும். தர்மத்தை கரெக்டா அனுஷ்டானம் பண்ணும் பொழுது அரண் வலியுறுத்தல், அதுக்காக தான் அதை படிச்சோம். அறத்தை கடைப்பிடிக்கும் போதுதான் மனது சுத்தமாகும். செயற்பாலதோறும் அரணே. பண்ணலனாதான் ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி. அப்ப இந்த அறத்தை அறம்ங்கிறது சாதாரண யாருக்கும் கொடுக்கறது, ஏதோ தர்மம் பண்றது, இவ்வளவு டொனேஷன் அப்படி நினைக்காதீங்க. காலையில எழுந்ததுல இருந்து ஆரம்பிக்கிறது அறம். 10 மணி வரைக்கும் படுத்து தூங்குறது, பல்லே தேக்காம இருக்கிறது, குளிச்சா குளிக்கிறது, குளிக்காட்டா குளிக்கிறது கிடையாது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்றோன்னே தெரியாம பித்து பிடிச்ச மாதிரி என்னென்னத்தையோ பண்ணிட்டு ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இது அதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரோல் பண்ணி அந்த டேயை வந்து நாஸ்தி பண்றது. ஒன்னும் அதனால பிரயோஜனமே இருக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி வாழ்க்கை போச்சுன்னா அது எங்க அறம்? அங்க அறத்துக்கு எங்க வேலை இருக்கு? சுவாமிஜி சொல்லுவார், காலையிலிருந்து மாலை வரை அதுபோல் வாழ்க்கை, வாழ்நாள் முழுவதும், காலையிலிருந்து இரவு வரை அதுபோல் வாழ்நாள் முழுவதும் பிளான் இருக்கணும். நம்மளுக்கு இதுதான் பிளான் அப்படின்னு இருக்கணும். எவ்ரி ஹவருக்கு பிளான் இருக்கணும். ஹவர்லி பிளான். எனக்கு இது இப்ப பண்றேன், இது அடுத்தது பண்றேன். இதுக்கு நடுவுல நம்மளோட இல்லற கடமைகள் அல்லது வெளிக்கடமைகள் எதுவா இருந்தாலும் சரி, அதுக்குள்ளதான் நம்ம வந்து எல்லாத்தையும் போடணும். அதுல மேஜர் டைம் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த படிக்கிறதுக்கும் தர்மானுஷ்டானங்களுக்கும் உபாசனைகளுக்கும் தான் மேஜர் டைம் நம்ம கொடுக்கணும். அதுதான் அந்த சுச்சீனாம் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய அந்த சரியான வழியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய கொஞ்சம் ஸ்ரீமதாம், நல்ல பணம் காசு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பணத்தை பத்தின கவலை இல்லாம நீ பாட்டுக்கு வந்து படிக்கலாமப்பா, அதனால உனக்கு அது கிடைக்கும்னு ஒரு இது சொல்லிட்டார். அடுத்தது என்ன சொல்ற? அச்சவா அது ஒருவேளை அது இல்லைன்னா உனக்கு அடுத்தது சொல்றேன் இன்னொரு ஆப்ஷன். என்ன? நல்ல யோகியினுடைய வீட்டுல நீ வந்து பிறப்ப. அந்த யோகி எப்படிப்பட்ட யோகியாக இருப்பார் அப்படின்னா, ஏற்கனவே அவரே ஒரு பிரம்ம நிஷ்டராக இருப்பார். அப்பா வந்து நல்லா படிச்சு சாஸ்திர வித்தா இருப்பார். அந்த சாஸ்திர வித்தா இருக்கிற சமயத்துல அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு நினைப்பார். இதுக்கெல்லாம் வேதம் படிச்ச குடும்பத்துலதான் பிறக்கணும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த வார்த்தையா யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. ஏன் திருமுறைகள்ல இல்லையா சாஸ்திரம்? இந்த வேதத்துல என்ன இருக்கோ அதுதான் நீங்க வந்து இந்த இதுல மாணிக்க வாசகருடைய இதுல படிச்சாலும் இருக்கு, திருஞான சம்பந்தர் சொன்னதுல படிச்சாலும் இருக்கு, யாருக்கு சொன்னதுல படிச்சாலும் வேதத்துல இருக்கிற கருத்துகள் தான். அந்த சமயத்துக்கு எளிய தமிழ் இப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அந்த வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணாததுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம புரிஞ்சுக்க முடியுமே, மாத்ருபாஷா. அதை படிக்கக்கூடிய வீடுகள்ல இருக்கிறது அதுவுமே சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேகே தான். ஏன்னா ஒரு மாதிரி இதுவாயிடும். இது சொல்றது என்னன்னா, இந்த அந்த இதுலதான் பிறக்கணும் போல இருக்குப்பா அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. அதனால அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடக்கூடாது. அதுக்காக நான் இதை இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்றேன். எந்த வீடா இருந்தாலும் சரி, அந்த வீட்டுல இறை உணர்வு இருக்கணும். அவ்வளவு புரிஞ்சுக்கோங்க, நல்லா இருக்கும் அதை புரிஞ்சுக்கிறது. இறை உணர்வோடு இருக்கக்கூடிய வீட்டுல தர்மம் இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி சொல்லுவா,
வீடு நம்மளுதான் என்ன சுவாமியோடது, அதுல நாமளும் கூட இருக்கும். என்ன ஆட்டிடியூட்னு பாருங்க. வீட்டுல சுவாமிக்கு தான் ஃபர்ஸ்ட் இடம், சுவாமியோடது அது, நான் கூட இருக்கேன். இந்த ஆட்டிடியூட் இருக்கு அப்படின்னு சொன்னா இது பக்தியில வரக்கூடிய ஆட்டிடியூட். இது பரவாயில்ல, பக்தியில வர்றதுனால இதுவே ஆகாது, நம்ம மோசமே போக மாட்டோம். அந்த ஆட்டிடியூட் என்ன ஆகும்னா இது என்னோடது அது உன்னோடதுன்னு கொண்டாடுற புத்தியே நமக்கு ஃபர்ஸ்ட் வராது. எவ்வளவு சேஞ்சஸ் வரும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோபி ஜாய். அடுத்தது அதவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம். நல்ல புத்தியா இருக்கக்கூடிய, ஏற்கனவே சொன்ன உடனே டக்குன்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல புத்திசாலிகள் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, ஏற்கனவே சாஸ்திரத்தினுடைய பரிச்சயம் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. ஆனா என்ன சொல்றார் கிருஷ்ணர், ஏதத்தி துர்லபதரம் ஈதிருஷம், இது மாதிரி கிடைக்கிறது கொஞ்சம் துர்லபம் தான். சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே கூட கிடைச்சிரும். ஆனா ஏற்கனவே நம்ம வீட்டுல ஒரு சம்ஸ்காரம் இருக்கு, அதாவது இந்த சாஸ்திர சம்ஸ்காரம் இருக்கக்கூடிய ஒரு புத்தி இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல வந்து நம்ம பிறக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஈஸி. இதுலயாவது கொஞ்சம் நமக்கு அப்படி இப்படி போயிட்டு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போதுதான் நமக்கு புரியும். அங்க அப்படி இல்ல, குழந்தையில இருந்தே சம்ஸ்காரம் அழகா டெவலப் ஆயிடும். அதனால அதுதான் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது அப்படிங்கிறது. அப்புறம் என்ன சொன்னார், தத்ர தம் புத்தி சம்யோகம். அந்த சமயத்து அந்த உடல்ல வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, அந்த புத்தி இப்ப ஏற்கனவே நம்ம படிச்சு இது வரைக்கும் படிச்சு வச்ச வாசனைகள்லாம் இருக்கே, அது அப்படியே நமக்கு கிளம்புறது வெளியில. நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து யாராவது கூப்பிட்டு இங்க வா அங்க வான்னு கூப்பிட்டா கூட, நமக்கு ஒரு நம்ம வெளியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் கூட மனசு என்ன பண்றது, திரும்ப திரும்ப இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயங்களையே நாடிக்கொண்டு இருக்கிறது. பௌர்வ தேகிகம் லபத்தை. ஏற்கனவே இருந்த உடம்புல நாம என்னென்னலாம் இந்த மனசால பண்ணின சாதனைகள் இருக்கோ, அந்த சாதனைகள் எல்லாம் நமக்கு மறுபடியும் இப்போ இப்ப வந்து நம்ம இந்த உடல்ல இந்த மனசை வைத்துக் கொண்டு அங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது நமக்கு ஏற்படுறது. இந்த பூர்வ புத்தி சம்யோகம் அப்படின்னா பூர்வ பிரஜானம் அப்படின்னு சொல்றது பிரகதாரண்ய உபநிஷத். பூர்வ பிரஜானம் அப்படின்னா பூர்வ வாசனாஸ் அப்படின்னு அர்த்தம். வாசனைகள்னா என்ன, நம்முடைய பதிவுகள், எண்ண பதிவுகள் தான் வாசனைகள். இது பண்ணி ஏன்னா சில சமயம் நம்ம பார்த்தோம்னா சில விஷயங்களை புதுசா பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கே வராது. அது ஏதோ ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு விட்டுட்டு திருப்பி பண்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். சில இடங்களுக்கு போகும்போது அந்த ஃபீலிங் வரும், எப்பயோ பார்த்த மாதிரி இருக்கே, அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இதெல்லாம் வாசனையில இருந்து வரும். இந்த பூர்வ பிரஜானம் அப்படிங்கிறது இருக்கிறதுனாலதான் நாம இதுக்கெல்லாம் ரொம்ப பிரமாணமா யார பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, ரமண மகரிஷி இவங்களையெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். 44ல சொன்ன அந்த பூர்வ அபியாசம் நீ நல்லா பண்ணிருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, கிரியத்தே, அது அப்படியே இழுத்து கொண்டு போறது. அவன் வசனமே வசத்திலேயே அவன் இல்லை, அது பாட்டுக்கு இழுக்கிறது. அவன் ரமண மகரிஷியோட வாழ்க்கையில எப்படி இருக்கு, ஆல் ஆஃப் அ சடன் அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்துடுத்து, டக்குன்னு கிளம்பிட்டார், நேரம் அண்ணாமலைக்கு போயாச்சு. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றது உண்டு. அரவிந்தர் இருக்கார் இல்லையா, பாண்டிச்சேரி, அவருக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து இவரை இந்தியன் கல்ச்சர்ல வளர்க்கக்கூடாது, நல்ல வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவரை முதல்ல சின்ன வயசுலயே இங்கிலாந்துக்கு அனுப்பி படிக்க வச்சுட்டாங்க. அதனால அங்க இங்கிலீஷே படிச்சு அங்க இருக்கக்கூடிய கல்ச்சரையே நல்லா டெவலப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஏதோ ஒரு காரணத்தினால அவர் ஏதோ ஒரு இந்தியா கிளப்னு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது போச்சு. அங்க இருக்கக்கூடிய சில பேரை அவர் சந்திக்கிற போது அவங்கெல்லாம் இந்திய விடுதலைக்காக பாடுபடுகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுல ஈடுபாடு ஏற்பட்டு, இந்திய விடுதலைக்காக நான் பாடுபடணும்னா அப்ப இந்தியாவை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா, ஐ ஹாவ் டு நோ அபவுட் இட்ஸ் ஹிஸ்டரி, இட்ஸ் கல்ச்சர், எவ்ரிதிங்னு அதுக்கப்புறமா இந்தியாவை பத்தி படிச்சு அதனால ஈர்க்கப்பட்டு இந்த ரிச் ட்ரெடிஷனையும் இந்த ஸ்பிரிச்சுவல் இது லேண்டையும் அவர் ரொம்ப விரும்பி, அதற்கப்புறம் அவர் இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு 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 சமயத்துல அவர் வந்து இதுல ஜெயில போக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டு, அதன் பிறகு இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு பாண்டிச்சேரிக்கு வந்து யோகியாகி, அதுக்கப்புறம் அன்னையை அவர் சீடராக பெற்று, இந்த கதையெல்லாம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா நீங்க எப்படி எதுக்கு சொல்றேன் இந்த கதையை அப்படின்னு சொன்னா, எங்கேயோ இழுத்து கொண்டு நான் இதுலதான் இருக்கணும்னு கொண்டு போய் பேரண்ட்ஸ் வச்சா கூட கிரியத்தே ஹெவசோபிசக,
கொஞ்சம் கூட அவரோட வசமே இல்லாமல் அந்த விஷயம் காதுல பட்ட உடனே he has started from there அப்படின்னு நம்ம பாக்குறோம் அவருடைய சரித்திரத்துல. அதே மாதிரிதான் சிஸ்டர் நிவேதிதா. சுவாமி விவேகானந்தர் அந்த இதுல போய் அமெரிக்கால போய் அவர் கொடுக்கக்கூடிய லெக்சர்ஸ்னால ஈர்க்கப்பட்டு அவரோடயே சேர்ந்து அவருக்கு சிஷ்யையாக இங்கு வந்து தன்னுடைய தாய்நாட்டை விட்டு விட்டு இங்க எல்லாருக்கும் நிறைய சேவைகள் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எங்க இதுக்கெல்லாம் என்ன இது இருக்கு, சோர்ஸ் என்ன, இதோடைய சோர்ஸ் என்ன, இந்த தாட்டோட சோர்ஸ் என்ன? பௌர்வதேகிகம். ஏற்கனவே இதுக்கெல்லாம் வித்து இருக்கு, அந்த வித்து மேலிருந்துதான் இதெல்லாம் உடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இவன் வந்து இவனை அவசரமாக இவன் இழுத்து கொண்டு போகப்படும் பொழுது இவன் என்ன பண்றான் அப்படின்னா ஜிக்யாசுவா இருக்கான். ஜிக்யாசு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா தத்துவத்தை அறியணும்ன்ற ஆசை அவனுக்கு ஏகப்பட்டது இருக்கு. அவன் அந்த சமயத்துல அவன் வந்து ஹைலி மெச்சூர்டு பர்சனா இருக்கான், ஸ்பிரிச்சுவலி மெச்சூர்டு பர்சனா இருக்கான். ஒரு நல்ல கொட்டேஷன் சுவாமி சின்மயானந்தர், ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இஸ் நாட் அ ரெவல்யூஷன், இட் இஸ் அன் எவல்யூஷன். அப்படி அது இவால்வ் ஆறது, அது மலர்கிறது. நம்ம ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு நம்ம இவால்வ் ஆறோமே, அதுதான் சரி ஸ்பிரிச்சுவாலிட்டி. நம்ம ஏதோ வந்து இருந்த மாதிரியே இருந்தா அதுல என்ன இருக்கு, ஒரு சேஞ்சும் இல்லாம, இல்லையா? போன வருஷம் இதை இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருந்தா இந்த வருஷமா அதே தான் தெரிஞ்சு வச்சுட்டு முன்னாடியும் சொல்ல போனா எனக்கு மறந்து வேற போச்சு நிறைய. வாட் இஸ் த யூஸ்? பர்பஸ் ஆஃப் பர்த் என்ன நமக்கு? ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் அன் எவல்யூஷன் அப்படிங்கிற அந்த எவல்யூஷன் சும்மா வராது, உழைக்கணும், பாடுபடணும், அப்பதான் வரும். இவன் எப்படி சொல்றாரு? இவனை ஜிக்யாசுவா இருக்கான், நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறான், நல்ல தத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான், எப்படியாவது ஒரு குருவை பிடிச்சிடணும்னு ஆசைப்படுறான். எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு குருவை தேடி கண்டுபிடிச்சிடுறான். கண்டுபிடிச்சு குரு கிட்ட உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அதனால அவன் என்ன ஆகுறான்னா சப்த பிரம்ம அதிவர்த்ததே. சப்த பிரம்ம அப்படின்னா கர்ம காண்டம் அப்படின்னு சொன்னேன், நான் போன தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பொதுவாக சப்த பிரம்மம்னா வேதம்னு அர்த்தம். இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா கர்ம காண்டம் அப்படின்னு, கர்ம காண்டத்தை இவன் கடக்கிறான் அப்படின்னு சொல்றான். என்ன அர்த்தம்? கர்ம காண்டத்துல கர்ம காண்டம் அப்படிங்கிறது என்ன? எனக்கு இந்த பலன் வேணும் அப்படின்னு நினைச்சு ஒரு பூஜையோ இல்ல ஹோமத்தையோ ஒரு யஜ்யத்தையோ பண்றதுதான் அந்த கர்ம காண்டத்தினுடைய விஷயங்கள் இருக்கிறது. கர்ம உபாசனா ரெண்டையும் சேர்த்துக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் பெனிஃபிட்டை உத்தேசிச்சு பண்ணக்கூடியது. யாமிமாம் புஷ்பிதாங்காத வேதா பிரவதந்தி அவிபஸ்டிதக வேதவாத ரதா பார்த்த நான்யதஸ்தீதி வாதினக. முன்னாடியே பார்த்தோம் நம்ம இதெல்லாம். அப்படிதான் வேதம் வந்து இழுக்கும், உனக்கு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன், வா 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 அப்படின்னு. மனை அறங்கள் செய் மகன்கள் செய் மலர்ந்த வாசகம் சொல்லும் நினைவு வேறு காண் அந்த நிர்ணயம் தெரியாது. வேதத்துக்கு என்ன என்ன நினைவுங்கிறது வேற. அவனை கொண்டு வந்து எப்படியாவது இந்த உபநிஷத் கிட்ட விட்டுடணும், அந்தத்துல விட்டுடணும், வேதாந்தத்துல விட்டுடணும். வேத பூர்வத்திலேயே வச்சுக்கிறது அதோடைய நோக்கம் இல்ல. கைவல்ய சொல்றது அழகான டாபிக் டிஸ்கஷன் அதுல. இப்ப என்னன்னா இவன் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் ஆகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இவன் இதை கடக்கிறான். ஏன்னா அதுல இருக்கிற பலன்கள் வந்து அனித்தியமான பலன்கள், கொஞ்ச நாளைக்கு இருக்கும். மேபி இந்த பிறவியில அது நல்ல இந்த இதுவா இருக்கும், ஆனா பிறவியை கடக்க உதவுமா? உதவாது. அப்ப அனித்திய பலனுக்கே அவன் வாழ்க்கை பூரா உழைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவானா? பிகாஸ் அவன் ஹீஸ் அ ஜிக்யாசு, அவன் படிக்கணும்னு நினைக்கிறான், தத்துவத்தை அறியணும் என்று நினைக்கிறான். அப்ப அவன் இதுல அவன் நாட்டம் இல்லை. அதனால என்ன பண்றான்? இதை கடக்கிறான். இது வேண்டாம் தூக்கி போடுறது அப்படிங்கிறது இல்லை அதுக்கு அர்த்தம். இதுல இருக்கக்கூடிய பலன்களோட லிமிட்டேஷன் தெரிஞ்சு இதை தாண்டி ஞான காண்டத்துக்கு அவன் பயணிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணரே சொல்ற சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே 4வது அத்தியாயம். எல்லா கர்மங்களும் எங்கப்பா வந்து முடியறது? ஞானத்தை கொடுப்பதில் தானப்பா வந்து முடியறது. நீ எத்தனை கர்மம் விநாயகர் பூஜை பண்றியா? எதுக்கு பண்ற? விநாயகர் பூஜையினுடைய பலன் என்ன? அந்த விநாயகர் தானும் நீயும் வேறல்ல என்பதை உனக்கு குருமுகமாக உணர்த்துவதுதான் அந்த விநாயக பூஜையினுடைய பலன். அதை அவர் கொடுக்க வேண்டும் என்று நீ கேட்டால் நிச்சயமா இந்தா தந்தேன்னு கொடுத்துட்டு போயிடுவார். ஆனா கேட்க மாட்டோம், நம்மளுக்கு லிஸ்ட் வேறதான் இருக்கும். அதுதான் அந்த கர்ம காண்டத்தினுடைய லிமிடேஷன். மைண்ட் கர்ம காண்டத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இதை சொன்னா புரியாது. மோட்சமெல்லாம் இருக்கட்டுங்க, வீடு கட்டிட்டு இருக்கேன், இந்த சிமெண்ட் விலை ஏறி போச்சு, நீங்க அதை கேட்கலாம்னா அவர்கிட்ட நீங்க என்னவோ அதை கேட்க கூடாதுன்னு அப்படின்னு வரும் நமக்கு ரிசல்ட். பதில் எது முக்கியம் எனக்கு? இந்த உடைஞ்சு போற வீடா,
குடம்பையுள் புல் பரந்தற்றே. இந்த இந்த வீடு எனக்கு முக்கியமா? நான் வீடு பேருக்கல்லவா உழைக்க வேண்டும், அதான முக்கியம். இதுதான் பூஜா பலன்னா என்னன்னு நம்ம தெரியாம பண்றது நிறைய. பூஜா பலன் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அவன் என்ன பண்றான்? அதிவர்த்ததே, அவன் நன்றாக அதை கடந்து விடுகிறான். கிருஷ்ணரும் அதையேதான் சொல்றார். நகி ஞானேன சதிருஷம் பவித்ரமிதம் இகதீயத்தை. பவித்ரம்னா என்ன? தட் விச் பியூரிஃபைஸ். எது சுத்தமாக்குகிறதோ, சுச்சினாம். எங்க சுச்சி வரும்? எங்க சுத்தம் வரும்? அறிவு இருக்கிற இடத்துலதான் சுத்தம் வரும். அறிவு இருக்கிற இடத்துல கலங்கலான மனம் இருக்கவே இருக்காது, சஞ்சலமான மனம் இருக்கவே இருக்காது. 2வது அத்தியாயத்திலையும் கிருஷ்ணர் சொல்றார், யாவான் அர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதः. பெரிய ஒரு சமுத்திரம் மாட்டம் எனக்கு ஏரி இருக்கு, நல்ல தண்ணி இருக்கு. நான் போய் ஒரு கிணத்து தண்ணி அதுக்குள்ள இருந்து ஏதாவது ஒன்று கொண்டான்னு கேட்பேனா? இல்ல. நான் அந்த சமுத்திரத்தை பருகத்தான் ஆசைப்படுகிறேன், அதை அனுபவிக்கத்தான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு அங்க பார்த்தோம். நான் ஆசைப்படுகிறேன்னு அங்க பார்க்கல. அங்க ஸ்லோகத்தோட அர்த்தம் அறிவுள்ளவர்கள் அதைத்தான் ஆசைப்படுவார்கள் அப்படின்னு நாம நம்மள அப்ளை பண்ணிக்கணும், அதுக்காக சொல்றேன். சரி, இப்ப நம்ம 45வது ஸ்லோகத்தை படிக்கணும். பிரயத்னாத்யதமானஸ்து யோகி சம்சுத்த கில்பிஷः அநேக ஜன்ம சம்சித்தः ததோ யாதி பராங்கதிம். பிரயத்னாத் முழு முயற்சியுடன், யதமானக பயிற்சி செய்யும், யோகி து யோகியானவனோ, சம்சுத்த கில்பிஷக அழுக்குகள் நீங்க பெற்று மாசற்றவனாக, அநேக ஜன்ம சம்சித்தக பல பிறவிகளில் செய்த சாதனைகளால் சித்தி அடைந்து, ததக அந்த அறிவு வலிமையால், பராம் மேலான, கதிம் கதியை மோட்சத்தை, யாதி உணர்கிறான். அடைகிறான் அர்த்தம், ஆனா நம்ம உணர்கிறான்னு புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த யோகியினுடைய கதி என்னன்னு கேட்டார். அந்த கதிய இப்போ ஃபைனலா கம்ப்ளீட் பண்றார். இத்தனை ஸ்டெப்ஸ் சொல்லிட்டார். இந்த மாதிரி வீட்டுல பிறக்கலாம், இல்ல அந்த மாதிரி வீட்டுல பிறக்கலாம். அப்படி பிறந்த உடனே அங்கேருந்து விட்ட இடத்துல இருந்து அவன் தொடர்ந்து போயிட்டு இருப்பான். அவனுடைய ஸ்பிரிச்சுவல் சாதனாசெல்லாம் அவன் பண்ணி கொண்டு இருப்பான். அப்படி ஏற்கனவே அவனுக்கு கொஞ்சம் சாதனைகள் எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால இப்ப அவனுக்கு கண்டினியூ பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அவனுடைய வசம் இல்லாமலேயே அவனால ஈஸியா கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லிட்டு, இந்த பிரயத்னா யதமானஸ்து அப்படிங்கிறார். யதமானக அப்படின்னு சொன்னா நல்லா முயற்சி செய்யக்கூடியவன். மாணிக்க வாசகர் பாடுறாரு இல்லையா, புல்லாகி பூடாய் புழுவாகி எல்லாம் சொல்லிட்டு, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். எப்ப கிடைக்கிறது? எத்தனை பிறவியில எல்லா வேலையும் பண்ணியாச்சு, இப்ப எனக்கு உன்னுடைய அனுகிரகம் கிடைச்சிடுச்சு, அதனால என்னால வீடு பேற்றை இப்பொழுது அடைய முடிகிறது. அது மாதிரி இவன் நல்ல முயற்சி பண்றான், நல்ல முயற்சியாளனாக இருக்கிறான், முழுமையாக முயற்சி பண்றான். ஏன் இந்த 2 வார்த்தை போடணும் அப்படின்னா, அயதி ஸ்ரத்தையோபேத அப்படின்னு கேட்டான். அவனுக்கு முயற்சி பத்தலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பத்தலைன்னா அடுத்த பிறவியில நல்லா முயற்சி பண்ணுவான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஏன்னா அங்க அவன் சரியா முயற்சி பண்ணலைன்னா என்ன ஆகும்னு கேட்டார். அதனால இப்ப சொல்றார், நன்றாக முயற்சி செய்வான் அப்படின்னு. ஏன்னா இவ்வளவு நாள் பண்ணின முயற்சியானது அங்கிருந்து அவன் தொடர்கிறான் இல்லையா, அதனால ஏற்கனவே பண்ணினதுடைய எஃபெக்ட் அவனுக்கு இருக்கு. மேற்கொண்டு அவன் இப்போ கிடைச்ச பிறவிய மிஸ் பண்ணாம அவன் இனிமே சரியா முயற்சி பண்ற காரணத்தினால இது முழுமையான முயற்சியாக இருக்கு. இது பேரு இட்ஸ் மோர் சீரியஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வாட்டி பண்ற முயற்சி மோர் சீரியஸ் முயற்சி. இதுக்கு முன்னாடி பண்ணது கொஞ்சம் கேஷுவலா, போய் பார்ப்போமே, கிளாஸுக்கு போய் பார்ப்போமே அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கும். சுவாமிஜி சொல்லுவார், லிசனர்ஸ்லயே நிறைய கிரடேஷன்ஸ் இருக்கு. சில பேர் சீரியஸா லிசன் பண்ணுவாங்க, நோட்ஸ் எடுத்து எடுத்து லிசன் பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் ரொம்ப சீரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ். சில பேர் கேஷுவலா இருப்பாங்க, புக்கு கூட கையில இருக்காது, சும்மா கேட்போம்
காதுல விழுந்துட்டு இருக்கு. நல்லதெல்லாம் காதுல விழட்டும். எனைத்தானும் நல்லவை கேட்க அப்படிதான் சொல்லியிருக்காரு. எனைத்தானும் நல்லவை கேட்டு எழுதன்னு சொல்லல. அதனால நம்ம சும்மா கேட்போம் அப்படின்னு கேட்கக்கூடிய கேஷுவல் லிசனர்ஸ் இருப்பாங்க. ஒரு கிளாஸ்ல எல்லாருமே இருப்பாங்க. டைரக்ட் கிளாஸா இருந்தாலும் சரி, இது மாதிரி கிளாஸஸா இருந்தாலும் சரி, இது மாதிரி கிளாஸ்ல இன்னும் பார்க்க கூட முடியாது. யார் யார் எந்தெந்த நிலையில இருந்து கிளாஸை அட்டென்ட் பண்றாங்கன்னு கூட பார்க்க முடியாது. ஆனா எங்க யாருக்கு தெரியும் தன்னெஞ்சறிவது பொய் இருக்கு. இங்க என்ன இங்க யாரு இப்ப இந்த பிரயத்னாத்துங்கிறவன் யாருன்னா வெரி சீரியஸ் லிசனர். அவன் கேட்பதோடு மட்டுமல்ல, அது எப்படியாவது தன்மையும் ஆக்க வேண்டும்ங்கிறதுக்கு நிறைய உழைக்கிறான். டெய்லி அதையே திரும்ப திரும்ப படிக்கிறான், அதையே தியானம் செய்கிறான், நிதித்தியாசனத்தில் ரொம்ப ஈடுபாடோட இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடியவனுக்கு அந்த அதுதான் அதுக்கு இவர் சொல்லுவாராம், பரமார்த்தாஜி சொல்லுவாராம், என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொஃபஷனல் லிசனர்ஸ் பா அப்படின்னு ஜோக்கா. திரும்ப திரும்ப கீத கிளாஸ் எடுத்தாலும் திரும்ப திரும்ப வருவாங்க சேம் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். எத்தனை தடவை கேட்டாலும் நீங்க யோசிச்சு பாருங்க, இதே கிளாஸ நீங்க ஒரு 2 days கழிச்சு மறுபடியும் நீங்க டைரக்ட் அட்டென்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப ஒரு தடவை கேட்டீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரியான புரிதல் ஏற்படும். ஏன்னா ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும் நம்முடைய மனம் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து அசை போடும். அதுதான் உண்மை. அதனால 2 தடவை 3 தடவை 5 தடவை 10 தடவை கேட்கறது நமக்கு ஏதோ அது கேவலம் நினைக்க கூடாது. அப்படி கேட்கறது தான் நமக்கு நல்லது. அப்படி கேட்க கேட்கதான் நமக்கு விஷயம் உள்ள போகும். அதனால அதுதான் அந்த பிரயத்னா. கஷ்டப்பட்டு தான் பிரயத்தனப்படணும். டைம் கிடைக்காது, நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கும், நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஸ்டில் வி ஹேவ் டு மேக் இட். அப்படி பண்றவன் இருக்கானே, அவனுடைய இது என்ன, அவனுடைய மனசு எப்படி இருக்குன்னா சம்சுத்த கில்பிஷக அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, அவனுக்கு விபரீத பாவனைங்கிறதே இருக்காது. இந்த விபரீத பாவனை அப்படிங்கிறதே என்ன அப்படின்னு, நான் வேற, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பேரும் வேற இல்ல, எனக்கும் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய அந்த தூய உணர்வு, என்னில் இருக்கக்கூடிய தூய உணர்வு தான் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய தூய உணர்வு. தூய உணர்வு ஒன்றுதான் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து நழுவறான் இல்லையா, அதுதான் விபரீத பாவனை. இந்த உலகம் உண்மை, உடல் மெய் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறானே, இந்த தேகாத்ம புத்திக்கும் ஜீவாத்ம புத்திக்கும் போறானே, அதுதான் விபரீத பாவனை. நான் தான் எனக்கு நான் சொன்னா எனக்கு உடனே என்னோட தேகம் தான் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வருது அப்படின்னா அவன் விபரீத பாவனையில தான் இருக்கான் அப்படின்னு. அந்த விபரீத பாவனா சம்சுத்த கில்பிஷக அப்படின்னு சொன்னா நிர்மல அந்தக்கரணம் அப்படின்னு அர்த்தம். வெரி பியூர் அந்தக்கரணம். அதுக்கு என்ன லிங்கம் கொடுத்திருக்கார், எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, அது எப்படி நான் பியூரிட்டி இருக்கா இல்லையாங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? பகவானே சொல்றார். எங்க சொல்றார்? 30வது யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்ச மை பஷ்யதி தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, தட் இஸ் அ கண்டிஷன். செகண்ட் லைன் இருக்கே, அது கேரண்டி. இஃப் யூ சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன், ஐ கேரண்டி யூ திஸ். நீ எல்லா இடங்களிலும் என்னை பார், உன்னில் என்னை பார் அப்படின்னு அடுத்ததுல சொல்லு. சர்வபூத ஸ்திதம் யோமான், எல்லா இடங்களிலும் இறைவனை பார்த்து தன்னிலும் இறைவனை பார்ப்பவன், எல்லா இடங்களிலும் தன்னை பார்த்து தன்னிலும் தன்னையே பார்ப்பவன், ஆத்ம தத்துவத்தையே பார்ப்பவன். இந்த 2 ஸ்லோகத்துலதான் அவர் சொல்றார். அதுல 2வது ஸ்லோகத்துல கடைசியில மயி வர்த்ததே யோகி மயி வர்த்ததே, அது மட்டும்தான் கேரண்டி, மற்றது எல்லாமே கண்டிஷன். சர்வபூதஸ்திதம் யோமான் பஜத் ஏகத்வம் ஆஸ்திதக சர்வதா வர்த்தமானோபி, எப்போதும் அவன் எல்லா நிலைகளிலும் அப்படியே இருக்கிறானா, எல்லா இடங்களிலும் இறைத்தன்மையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறானா, விருப்பு வெறுப்பற்றவனாக இருக்கிறானா, அதுதான் சம்சுத்த கில்பிஷக அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இருக்கு ரெஃபரன்ஸ். நமக்கு இங்க சம்சுத்த கில்பிஷக போட்டோம்னா ஐயோ சுத்த கில்பிஷக சம்சுத்த கில்பிஷகனா என்னன்னு நமக்கு புரியாம போயிட்டு நம்ம நினைக்க கூடாது, இருக்கு ரெஃபரன்ஸ்ங்கிறதுக்காக சொல்ல வரேன். அதுக்கு என்ன சோர்ஸ்? இந்த சம்சுத்த கில்பிஷக எனக்கு வரணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அநேக ஜென்ம சம்சித்தக, நான் ரொம்ப ஜென்மங்களாக இதற்காக உழைத்து பலவிதமான சாதனைகளை நான் பண்றேன். அநேக ஜென்மத்தினுடைய புண்ணியம், அதுதான் எனக்கு சம்சுத்த கில்பிஷக அப்படிங்கிற. இந்த பிரயத்தனம் பண்ணறதுக்கு, இந்த பிரயத்தனத்தினுடைய ஒரு எஃபெக்ட் என்னன்னா, என் மனமானது பறந்து விரிந்து இருக்கிறது. எனக்கு லிமிட்டட் தாட்ஸே கிடையாது, நான் லிமிட்டடுங்கிற தாட்டே கிடையாது. இந்த அன்லிமிட்டட் கான்சியஸ்னஸோட நான் என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளோடு என்னை நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிற போது
நான் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த குறுகிய மனப்பான்மை, சிறுமை, குறை இதெல்லாம் போயிடுறது. எனக்கு அதெல்லாம் தெரியவே மாட்டேங்கிறது. ஒரு ரூம்ல வந்து ரொம்ப லைட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியாது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரூம்ல பிச் டார்க்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒண்ணும் கண்ணுக்கு தெரியாது. ரொம்ப மோசமான அறியாமையிலும் நம்மளால வேற்றுமையை பார்க்க முடியாது. சுத்தமா ஃபுல்லா லைட்டா இருக்கும் போதும் வேற்றுமையை பார்க்க முடியாது. இங்க ஞான ஒளி வீசுகிறது. ஞான தீபேன பாஸ்வதா அப்படிங்கிற 10வது அத்தியாயம். அப்ப நான் வந்து அந்த ஞான ஒளி அவனுக்கு ஏற்படும் பொழுது, அப்ப என்ன ஆகுது? நான் ஞானம் நிறைந்திருக்கிற மனசுல வந்து இந்த வேற்றுமையற்ற ஒரு 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 நிலை மனசுல ஏற்படும் பொழுது, அதுதான் சுத்த கில்பிஷக. அப்ப என்ன ஆகுது? அவனுக்கு வேற்றுமைங்கிறதே தெரியறது இல்ல. தான் வேற, இன்னொருத்தர் வேறன்னுலாம் தெரியாது. அதுதான் நமக்கு வந்து சைன், நமக்கு கொடுக்கக்கூடிய சிம்பல். நம்ம இப்ப கிடைச்சிருக்கு நமக்கு அப்படிங்கிறது. அவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற சம்சுத்த கில்பிஷக, அவன் மாசற்றவனாக இருக்கிறான். அதற்கு காரணம் அவன் அநேக ஜென்ம சம்சித்த, பல பல பிறவிகளாக அவன் முயற்சி செய்திருக்கிறான். பல சாதனைகளை அனுஷ்டித்து அவன் வந்து தன்னுடைய மனசை பக்குவப்படுத்தி இருக்கிறான். அதனால அவனுடைய மனசுக்கு வந்து ஒரு பியூரிட்டி கிடைச்சிருக்கு. அந்த பியூரிட்டி என்னன்னா ஞானத்தினால ஏற்பட்ட பியூரிட்டி. அங்க யாரும் டெட்டால் போட்டு கழுவல. ஞானம்தான் அந்த பியூரிட்டியை அவனுக்கு கொடுக்கறது. இந்த சம்சுத்த கில்பிஷகங்கிறத இன்னொரு ஒரு மீனிங் சொல்றார் பரமார்த்தாஜி, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. கிளாரிட்டி இன் கோல். எதுக்காக நான் இந்த வேலையை பண்றேன்? ஐ மஸ்ட் ஹாவ் அ ப்ராப்பர் கிளாரிட்டி. ஏதோ பண்றேன் நான், ஏதாவது சொன்னாங்கன்னு பண்ணிட்டு இருக்கேன், அப்படி கிடையாது. ஐ வாண்ட் திஸ் தான், ஐ வாண்ட் திஸ். அப்படி பண்ணணும், அப்படி முயற்சி பண்ணணும். அவன்தான் யதமானக, அவன்தான் பிரயத்னம் பண்றவன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப பிரயத்தனம் பண்ணி நன்றாக முயற்சி செய்து அவன் முழு முயற்சியுடன் அவன் வந்து தன்னுடைய சாதனைகளை செய்யும் பொழுது அவனுக்கு என்ன ஆறுதுன்னா, அவனுடைய மனம் மாசற்ற மனமாக ஆகிறது. அந்த மாசற்ற மனம் என்பது அவனுக்கு சாதாரணமாக கிடைக்கவில்லை. அநேக ஜென்ம சம்சித்தக, அவனுக்கு பல பிறவிகளில் செய்த அனுஷ்டானங்களின் காரணமாக இந்த மனமானது இப்படி ஆனது. அப்ப அவன் என்ன ஆகிறான்னா, பராங்கத்தின் யாத்தி, அவன் மோட்சத்தை அடைகிறான். இந்த மோட்சத்தை அடைகிறான்ங்கிறது வேற எங்கேயும் இல்ல. 30, 31, 29, 30, 31 3 ஸ்லோகமும் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். திரும்ப உங்களுக்கு ஒரு வேளை டவுட்டா இருந்தா மறுபடியும் பாருங்க. சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்சனக. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்ததுதான் சொல்றார், யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி சர்வபூதஸ்திதம் யோமாம் பஜத் ஏகத்வமாஸ்திதः சர்வதா வர்த்தமானோபி ச யோகி மயி வர்த்ததே. இதெல்லாமே என்ன அப்படின்னா, அவன் மோட்சத்தை அடைகிறான் அல்லது உணர்கிறான் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அவனுடைய ஐடென்டிட்டி. சிதப்பிரஜனுக்கு சிதப்பிரஜன்ல என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் இங்க வேற ஒரு ஃபார்மேட்ல சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். சிதப்பிரஜன் ஆறானா இல்லையா, அதுதான் கோல், வேற ஒண்ணுமே இல்லை. அடுத்தது பார்க்கலாம். தபஸ்விभ्योऽधिको யோகி ஞானிभ्योऽपि मतोऽधिकः கர்மிभ्यश्चाधिको யோகி தஸ்மாத்யோகி பவார்ஜுன. கர்மிभ्यः, கர்மம் செய்பவர்களை காட்டிலும், யோகி யோகியானவன், அதிகः மேலானவன், தபஸ்விभ्यः தவம் செய்பவர்கள் அதாவது உபாசனைகள் செய்பவர்களை காட்டிலும் யோகி அதிகः யோகி மேலானவன், ஞானிभ्यः அப்பி ஸ்ரவண மனனங்களை செய்பவரை காட்டிலும், நோட் பண்ணிக்கோங்க நிதித்தியாசனத்தை சொல்லல, ஸ்ரவண மனனங்களை செய்பவர்களை காட்டிலும் அதிகः மேலானவன். இது மே மதக, இது என்னோட கருத்து. நான் யாரை பத்தி பேசுற? யோகியை பத்தி பேசுற. இந்த யோகிங்கிறவன் தஸ்மாத் யோகி பவார்ஜுன. அப்ப அந்த யோகிங்கிறது போர்த்தா ஒண்ணு வச்சிருக்க, அது யாரு? நிதித்தியாசனம் செய்யக்கூடியவன். இந்த தியான யோகியத்தான் எல்லாத்த விட பெருசு அப்படிங்கிற, இந்த இவனை விட மேலே இவனை விட மேலே இவனை விட மேலு. ஆதலால் அர்ஜுனா தஸ்மாத் யோகி பவ, நீ அதனால நீ கர்மயோகி, அப்புறம் வந்து ஞான யோகி, தியான யோகி, இதெல்லாம் ஒரு ஸ்டெப் நமக்கு.
முதல்ல கர்மா தான் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா தான் அவன் வந்து சிரவண மனனத்துக்கு வருவான். சிரவண மனனத்துக்கு அப்புறம் தான் தியானம் நிதித்தியாசனத்துக்கு வருவான். சோ அந்த நிதித்தியாசனத்துக்கு அவன் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவனை என்கரேஜ் பண்ற. சுவாமிஜி ஜோக்கா சொல்வார், இப்ப ஆனா நீ சண்டை போட்டுரு, நல்ல குதிரையெல்லாம் ரொம்ப ரெடியா இருக்கு, நம்ம இப்ப சண்டைக்கு தான் போறோம், உடனே உட்காந்துடாத தியானத்துக்கு அப்படின்னு ஜோக்கா சொல்லுவேன். உண்மை அதுதான். இதை படிச்சாச்சுன்னா நாளையில இருந்து நான் என்னோட வேலை எதுவுமே பண்ண மாட்டேன், வேலையே கிடையாது, இனிமே தியானம் தான் கிடையாது. தியானம்ங்கிறத எப்ப நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சிரவண மனனத்தை ஒழுங்கா பண்ணாதான் தியானத்துக்கு உட்கார முடியும். நம்ம இப்ப அகடமிக்கா தெரிஞ்சுக்கிறோம் இந்த தியான யோகி, தியானத்தினுடைய பலன் என்ன, தியான ஸ்வரூபம் என்ன, தியான லட்சணம் என்ன, இதெல்லாம் அகடமிக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாளைக்கே உட்கார்ந்து தியானம் பண்ணுன்னா பண்ண முடியுமா? எத்தனை ஸ்லோகம் மனப்பாடமா இருக்கு? இருக்காது தானே. அட்லீஸ்ட் முக்கியமான சில ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தை நீங்க தியானம் பண்ணுங்க அப்படின்னு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் என்ன? இருங்க ஒரு நிமிஷம், நான் இந்த புக் எடுத்து சித்த பிரஜ்ஞ லட்சணத்தை படிச்சு படிச்சு இப்படி இப்படி தியானம் பண்றேன், முடியுமா? எத்தனை நேரம் நிக்கும் அந்த மாதிரி? நிக்குமா? நிக்க. அந்த சிதப்பிரஜ்ஞ லட்சணம் பூரா படிச்சு மனப்பாடம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதனுடைய அர்த்தத்தை ஒரு தடவை ஃபுல்லா படிச்சிடணும், அதுவும் மனசுல நிக்கணும். அதுக்கப்புறம் சிதப்பிரஜ்ஞ லட்சண ஸ்லோகங்களை இன்னைக்கு தியானம் உங்களுக்கு இதுதான் ஹோம்ஒர்க்னு கொடுத்தா, அப்ப உட்கார்ந்தா அந்த தியானம் நமக்கு ரொம்ப பலனை கொடுக்கும். அப்ப என்ன ஃபர்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் என்ன? படிக்கணும். படிச்சாதான் இதை பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியும். அதனாலதான் இப்ப நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது. அர்ஜுனனுக்கே என்ன, உனக்கு சொல்லிட்டேன் இதெல்லாம், நீ சண்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் பொறுமையா உட்காந்து என்ன பண்ற, ராஜ்யம் எல்லாம் உங்க அண்ணா வந்து பாத்துப்பார், நீ உட்கார்ந்து இதெல்லாம் பண்ணலாம், அப்ப பண்ணலாம் நீ. ஏன்னா உனக்கு உனக்கு ஞானத்தை கொடுத்தாகி விட்டது. இனிமே அதை இன்டர்னலைஸ் பண்றதுங்கிறது உன்னோட ஒர்க். அதுக்கு டீச்சர் ஒண்ணுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டீச்சர் சொல்லலாம், அவ்வளவுதான். அப்படியும் பண்ண மாட்டேன்னு அழும்பா இருந்தாக்க போனா போட்டோன்னு விட்டுற வேண்டியதான். ஏன்னா கிருஷ்ணரே சொல்லிட்டாரு இல்லையா, பார்த்த நைவேக நாமுத்திர விநாச சசிய வித்தியதை, ஒண்ணுமே வீணா போகாதப்ப அடுத்து அரியாஸ் வச்சு பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுருவாரு, அவ்வளவுதான். என்ன பண்ண முடியும் டீச்சராலையும்? அதுதான் இங்க என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். தவம் செய்பவர்களை காட்டிலும், ஞானிகளை காட்டிலும், கர்மம் செய்பவர்களை காட்டிலும் தியான யோகி சிறந்தவன் அப்படிங்கிறது தான் இந்த கருத்து. இந்த தவம் செய்பவர்கள் அப்படின்னு சொன்னா யாரு அப்படின்னா, உடலை வருத்தி கர்மங்களை செய்பவர்கள், அதாவது வைதிகமான கர்மங்கள், இறைமயமான கர்மங்கள் தான். அதுக்கு உடலை வருத்தி கொண்டு செய்யுது. தவம்னு சொல்லும் பொழுது உபாசனா சேர்ந்துடும். உபாசனா வந்து சாதாரணமா பண்ண முடியாது, நிறைய உடல் வருத்தம் இருக்கும். அதுல வருத்தம்னா என்ன, நம்ம கொஞ்சம் உபவாசங்கள் இருக்க வேண்டியிருக்கும், நிறைய தடவை நம்ம ஸ்நானம் பண்ண வேண்டியிருக்கும், ஜபம் நிறைய நேரம் உட்காந்து பண்ண வேண்டிய இதெல்லாம் இருக்கு இல்லையா. இந்த உபாசனா அப்படின்னு வந்ததுன்னா அதுக்குன்னு நிறைய கிரமங்கள்லாம் இருக்கு. சகுண பிரம்ம உபாசனாங்கிறது வெரி பிக் ப்ராசஸ். அது அப்படி பண்ணக்கூடியவர்கள் ரொம்ப சிறந்தவர்கள். அவன் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக செல்வர்கள் தான். ஆனாலும் அவர்களை காட்டிலும் யார சொல்றார், ஞானிகள், சிரவண மனனங்கள் செய்பவர்கள். இந்த சிரவண மனனங்கள் செய்பவர்கள் அதாவது குரு முகமாக உட்கார்ந்து பொறுமையாக படித்து படித்ததை நன்கு புரிந்து கொண்டு சந்தேகங்களை தீர்த்துக் கொள்பவர்கள் அப்படின்னு அடுத்ததை சொல்ற ஞானிகள். கர்மிகள் அப்படிங்கிறது, இந்த கர்மிகள்ங்கிறது யாரு, கர்மகாண்டிகள். அவனுக்கு பலன் வேணும், கர்மம் பண்றான். ஏன்னா அவனையும் விட முடியாது, அவனும் நல்லவன் தான். இங்க கெட்டவனை பத்தி பேச்சே இல்லை. முதல்ல அவன் கர்மியா தான் இருப்பான், அப்புறமா தான் அவன் என்ன பண்ணுவான், நிஷ்காம கர்மத்துக்கு போவான், அங்கதான் தவம் பண்ணுவான், அங்கதான் அவன் வந்து உபாசனைகள், அது இங்க இதுலயும் அதுக்கும் நடுவுலதான் அவன் உபாசனைகள் எல்லாம் பண்ணுவான். நிஷ்காம கர்மம் அப்படின்னு வரும் பொழுது பலன் வேணா வேண்டான்னு இருப்பான், ஆனா எல்லாத்தையும் அவன் அங்கேயும் பண்ணி கொண்டிருப்பான். நித்திய நைமித்திக கர்மங்கள் பண்ணாம இருக்க முடியாது. நித்திய நைமித்திகள் கர்மங்கள் பண்ணாம எது பண்ணினாலும் அதனால பிரயோஜனம் இல்லைங்கிறது சாஸ்திரம். அதனால இந்த கர்மங்கள் பண்ணக்கூடியவர்கள், உபாசனை பண்ணக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்களை காட்டிலும் யார் ரொம்ப வசதி அப்படின்னு அதிகன்னு போடுறார். யார் ரொம்ப வசதி அப்படின்னு சொன்னா தியான யோகி தான்ப்பா எல்லாத்த விட சிறந்தது. ஏன் காரணம் என்னன்னா, அவன்தான் இந்த டுவர்ட்ஸ் த அட்டைன்மெண்ட் ஆஃப் த கோல் அவன்தான் நிஜமான முயற்சி பண்றான். மத்தவங்க எல்லா ஸ்டேஜுமே எப்படி இருக்குன்னா ப்ராசஸ்ல இருக்கு. இவன் தான் ப்ராசஸ கம்ப்ளீட் பண்றதுக்கான ஒரு முயற்சியை அவன் எடுக்கிறான். அவன் தான் யதமானகர், அவன் தான் பிரயத்தனம் பண்றான். அதனால என்ன சொல்றான்னா, இது எல்லாத்தையும் விட அதான் மேல, அதனால படிச்சதை எல்லாத்தையும் நல்லா அசிமுலேட் பண்ணு அப்படிங்கிற. இப்ப மோட்சம் வேணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னா, ஸ்டூடெண்டோட மைண்ட் முதல்ல அவைலபிளா இருக்கும். இடது கையில ஒரு காரியம் பண்ணிட்டே வலது கையில ஒரு காரியம் பண்ற மாதிரி இல்ல இது.
படிக்கிறது அப்படி இல்ல. நம்ம ஏதோ ஒரு பாத்திரத்தை தேய்ச்சுட்டே இதை வந்து கேட்டுடலாம் அப்படி இல்ல. சீரியஸ் லிசனிங் வேணும்னு இப்பதான் சொன்னேன். இதுக்குன்னு டெடிகேட்டட் டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்குன்னு டெடிகேட்டட் டைம் கொடுத்து கேட்டு பாருங்க. அப்போ இதனுடைய பெனிஃபிட் என்னங்கிறது தன்னெஞ்சறிவது பொய் இருக்கு. அதுக்கு அந்த டெடிகேஷனோட சேர்ந்து என்னெல்லாம் வரும்னா டிவோஷன் வரும். முதல்ல டெடிகேஷனுக்கு அப்புறம் டிவோஷன் இருக்கணும். டெடிகேட் பண்ணாதான் டிவோட்டே பண்ண முடியும். குரு அப்படிங்கிறவர் டிவோஷனுக்குரியவர். முதல்ல அவர் அந்த டிவோஷனோட அதை கேட்கணும் அப்படிங்கிற அதுக்கு தனியா அதிர்ஷ்ட சக்தி எல்லாம் இருக்கு. ஆத்ம வித்யா கிளாஸ் ஆன்லைன்ல கொண்டு வரும்போது சுவாமிஜி வந்து அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் ஸ்பீச்ல முதல்ல சொல்ற விஷயம் என்னன்னா, நான் ஆன்லைன்ல வரேனேங்கிறதுனால நீங்க உங்க நோக்கத்துக்கு உட்காந்துட்டு கேட்காதீங்க. இத நான் எதிர்க்க உங்க வீட்டுல வந்து உங்க முன்னாடி பேசுற மாதிரி பேசினா எப்படி நீங்க உட்காருவீங்களோ, எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருப்பீங்களோ நம்மளே போட்டுக்கணும். இதுல சப்ளை பண்ணிக்கணும் ட்ரெஸ்ஸிங் முதற்கொண்டு. அப்படி உட்கார்ந்து அதை பொறுமையா நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு அபரிமிதமாக இருக்கும்னு. உண்மையிலேயே சத்தியமான வார்த்தைகள். ஏன்னா ஆன்லைன் தானே அப்படின்னு நம்ம வந்து அதை கேஷுவலா எடுத்துட்டு கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அப்ப அந்த கேஷுவல் லிசனிங் இல்லாம சீரியஸ் லிசனிங் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அதை இன்டர்னலைஸ் பண்றது அப்படிங்கிறது. இந்த சீரியஸ் லிசனிங் பண்றவங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்டே குரு கிட்டே இருந்து என்ன தெரியுமா? நீ சீரியஸா படிக்கிறியா? அப்ப ஏற்கனவே எதனா படிச்சு வச்சிருப்பல்ல, ஏதாவது புஸ்தகத்துல இது பற்றின விஷயங்கள் இதை எங்கேயாவது கேட்டு வச்சிருப்பல்ல, எல்லாத்தையும் நீக்கிடு ஃபர்ஸ்ட். யூ டேர்ன் ஓவர் யுவர் கப். நான் ஊத்துறேன், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டீச்சரோட ரிக்குவயர்மெண்ட்டே. அதுதான் கம் வித் அவைலபிள் மைண்ட். அதுதான். அப்ப டீச்சர் வந்து படிப்பு சொல்லி கொடுத்துடுவார். ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்? இன்டர்னலைஸ் பண்ணணும். அசிமுலேஷன் வந்து ஸ்டூடெண்டோட வேலை. அதை எந்த அளவுக்கு பண்றாங்களோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். அததான் பிரயத்னாத்யதமானஸ்து. அந்த பிரயத்னம் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு அவனுக்கு அந்த கதிங்கிறது கிடைக்கிறது அப்படின்னு பார்க்க. யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமே யுக்ததமோ மதஹ. இதுக்கான பதவுரை சொல்லிடுறேன். டைம் ஆயிடுத்து. நிறைவு பிரார்த்தனை வேற இருக்கு. இன்னைக்கு விநாயக சதுர்த்தி, எல்லாருக்கும் கோவில்கள் போக வேண்டியிருக்கும். இதோட அர்த்தமும் சம்மரியும் அடுத்த கிளாஸ்ல நான் சேர்த்து சொல்றேன். யக எவன் ஒருவன் மத்கதேன ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்பதை அறிந்து என்னிடத்தில் செலுத்திய அந்தராத்மனா. இது ஆக்சுவலா மத்கதேனா என்னிடத்தில் செலுத்திய, அதுதான் மீனிங். ஆனா நம்ம அதை குவாலிஃபை பண்றோம். என்னிடத்தில் எந்த மாதிரியான செலுத்திய, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்பதை அறிந்து என்னிடத்தில் செலுத்திய அந்தராத்மனா உள்ளத்தால் ஸ்ரத்தாவான் குரு இவ்வளவு நேரம் குரு லெக்சர்லாம் எதுக்கு கொடுத்தாங்க இந்த அம்மான்னு உங்களுக்கு அப்பதான் புரியும். குரு சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை கூடியவனாக மாம் என்னை பஜதே வழிபடுகிறானோ சக அவன் சர்வேஷாம் அனைத்து யோகினாம் அப்பி யோகிகளை காட்டிலும் யுக்த தமக மேலானவன். தமக அப்படின்னாலே சூப்பர்லேட்டிவ், மேலானவன். இதி மே மதக, இதுதான் என்னுடைய கருத்து. சுவாமியோட கருத்தை சொல்லிட்டார். அதுக்கு அர்த்தம் கொஞ்சம் டீப்பா தான் இருக்கு. அதை நாம வந்து அடுத்த சத்சங்கத்துல சொல்லி இதனுடைய சம்மரியும் சொல்லி உங்களுக்கு அடுத்த சத்சங்கத்துல இந்த சாப்டரை நம்ம நிறைவு பண்ணணும். இப்ப நாம வந்து இந்த அளவுல இன்னைக்கான வகுப்பை நாம நிறைவு செய்யறோம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை சொல்லுங்க.